அந்த ஸ்கூல்ல லஞ்ச் பீரியடு ஒரு குழந்தை டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க விளையாடிட்டு இருந்தவங்க அந்த டிஃபன் பாக்ஸை தட்டிட்டு போயிடுறாங்க. சாப்பாடு கீழே கொட்டிடுது. அந்த குழந்தை கவலையே படல. அந்த சாப்பாடு எடுத்து மீண்டும் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சாப்பிட தொடங்குறா. டீச்சர் வந்து கேக்குறாங்க, அதை ஏமா சாப்பிடுற, அதை கீழே கொட்டிடுன்றாங்க. அந்த குழந்தை சொல்றா, டீச்சர் இந்த சாப்பாடு எப்படி வந்தது தெரியுமா டீச்சர்? எங்க அப்பா கைவண்டி இழுக்கிறாரு, கஷ்டப்பட்டு கூலி வேலை பாக்குறாரு, இரவு 11 மணிக்கு தான் அவருடைய சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அரிசி வாங்கிட்டு வந்து விடிய காலை 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க தொடங்குவாங்க. நான் ஸ்கூலுக்கு வரணும்ன்றதுக்காக எங்க அம்மா அவ்வளவு போராடி இந்த டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுக்குறாங்க. இந்த டிஃபன் பாக்ஸில் இருப்பது வெறும் சாதம் மட்டும் இல்ல, எங்க அப்பாவினுடைய உழைப்பு, எங்க அம்மாவினுடைய உழைப்பு, எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய பெற்றோர்களினுடைய மிகப்பெரிய கனவு டீச்சர். இது மிகப்பெரிய கனவு. நான் ஜெயிச்சு வந்துருவேன் அவங்க பார்க்கக்கூடிய பெரிய கனவு. எல்லாத்துக்கும் மேல இது ஒரு விவசாயினுடைய உழைப்பு. எனக்காக ஏதோ ஒரு விவசாயி உழைத்த உழைப்பு. இதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எத்தனை மனிதர்களினுடைய உழைப்பு இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ள இருக்குமா டீச்சர்? நான் எப்படி இதை வீணாக்குவதுன்னு அந்த குழந்தை கேட்கிறாங்க. ஒரு நாட்டிற்கான சரியான தலைவி என் மாணவியாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த டீச்சர் அவங்கள வந்து கட்டி அணைச்சிருக்காங்க கண்ணீரோடு. நமக்கு கிடைத்த ஒன்றிற்கு பின்னால் எத்தனையோ மனிதர்களினுடைய உழைப்பு இருக்கிறது என்று புரிந்து அதை வீணாக்காமல் இருப்பவர்கள் தான் ஒரு நாட்டின் சிறந்த குடிமகன்கள்.